أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق وعده ونصر عبده وأعز جنده وهزم الأحزاب وحده لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த ஈது பெருநாளை எல்லா மோமின்களுக்கும் மகிழ்ச்சியான திருநாளாக ஆக்கிடுவானாக. மீண்டும் மீண்டும் இந்த மகிழ்ச்சியான நாளை நமக்கு கிடைக்க செய்வானாக. ரமதானுடைய நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்தருவானாக. ஈதுடைய தொழுகையையும் ஈதுடைய நாளுடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு 2 பெருநாள்களை தந்திருக்கிறார். அந்த 2 பெருநாட்களுமே ஒரு வணக்கத்தின் பின்னணியில் அடிப்படையாக அமைந்தது. ஒன்று இந்த ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள், நோன்பை நிறைவு செய்த பிறகு நாம் கடைபிடிக்கிற இந்த ஈத். இந்த 2 ஈதுடைய நாட்களையும் மார்க்கம் மகிழ்ச்சியான நாளாக ஆக்கியிருக்கிறது. மகிழ்ச்சியான நாள் என்றால் என்ன? இந்த 2 நாட்களில் யாரும் நோன்பு இருக்கக்கூடாது. இந்த 2 நாட்களை நோன்பு வைக்கிறது ஹராம். ஈதுல் ஃபித்ருடைய நாளிலும் ஈதுல் அல்ஹாவுடைய நாளிலும் நோன்பு இருப்பது ஹராம். இந்த 2 நாட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இவைகள் சாப்பிடுவதற்குரிய நாள் என்றே சொன்னாங்க. அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவை, அல்லாஹ் ஹலாலாக்கி தந்ததை உண்டு அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள். எனவே இந்த 2 நாட்களிலும் நோன்பு வைப்பதை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. எனவே இந்த 2 நாட்களிலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். நம்முடைய ஆடைகள் மூலமாக அழகான ஆடைகள் அணிந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் இல்லையா? எல்லா உற்றார் உறவினர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். மாற்று மத அன்பர்களிடத்தில் அவங்கள்ட்ட பார்க்கலாம், நீங்கள் ஒரு பண்டிகையை ஒட்டி யாராவது அவங்க குடும்பத்தில் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அது அடுத்து வரக்கூடிய பண்டிகையில் புத்தாடைகள் உடுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த இறப்பு நடந்த கொஞ்ச காலத்திற்கு எந்த சந்தோஷமும் அவங்கள்ட்ட கிடையாதுன்னு சொல்லி, இப்போ நம்மவர்கள்ட்டையும் அந்த ஒரு கோட்பாட்டை பார்க்குறோம். சில தினங்களுக்கு முன்னால் என்னுடைய நண்பர் ஒருவருடைய தாயார் இறந்துட்டாங்க. ரமதானில் வயசானவங்க தான். இப்போ அவர் அன்னைக்கு சந்திக்க வந்தார். யதார்த்தமாக கேட்போம் இல்லையா, ஈதுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சான்னு சொல்லி. இல்லை, அம்மா இறந்துட்டாங்க, எப்படி எடுக்கிறது? இது என்னங்க, இது மாற்று மத கலாச்சாரமாக இருக்குது. நம்மள்கிட்ட அப்படி கிடையாது. கணவன் இறந்தால் மனைவி 4 மாதம் 10 நாள் துக்கம் கடைபிடிக்கணும். கணவன் அல்லாத எந்த ஆண் பெண் இறந்தாலும், வேறு எந்த உறவினர் இறந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, 3 நாளைக்கு மேலே துக்கம் கடைபிடிக்க அனுமதி கிடையாது. 3 நாள் தான். 3 நாள் கொஞ்சம் துக்கமாக இருக்கலாம், அதுக்கு மேலே அனுமதி இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதனால தான் ஹஜ்ரத் உம்மு சலமா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இவங்கெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தில் உம்மு ஹபீபா அவங்க தந்தை இறந்து விட்டதாக கேள்விப்பட்டாங்க. இறந்துட்டார் அவர். 3 நாள் ஆச்சு. 4வது நாள் உம்மு ஹபீபா அவங்க நறுமணத்தை கொண்டு வர சொல்லி தன்னுடைய முகத்தில் எல்லாம் பூசிக்கிட்டாங்க, உடம்புல எல்லாம் பூசிக்கிட்டாங்க. சொன்னாங்க, இந்த நறுமணம் பூசணும்னு இன்னைக்கு எனக்கு எந்த தேவையும் இல்லை.
என் தந்தை இறந்து 3 நாள் ஆயிடுச்சு, 3 நாளைக்கு மேலே துக்கம் இல்லைன்னு விஷயம் சொன்னாங்க. அதை வெளிப்படுத்துறதுக்கு நான் நறுமணம் பூசிக்கிட்டேன்னு சொன்னான். இதே மாதிரி உம்மு சலமா அவங்க சகோதரர் இறந்தபோது 3 நாள் முடிஞ்ச 4வது நாள் நறுமணத்தை கொண்டு வர சொல்லி உடம்பெல்லாம் பூசினாங்க. சொன்னாங்க, நறுமணத்தை பூசணுங்கிறது எனக்கு இன்னைக்கு ஆசையெல்லாம் இல்லை, ஹதீஸை நான் அமல் செய்கிறேன், 3 நாள் தான் துக்கம், 4வது நாள் துக்கம் இல்லை, அதுக்காக நான் நறுமணம் பூசுறேங்கிறாங்க. இதைத்தான் ஜைனபுல்லானும் செஞ்சாங்க. அருமையானவர்களே, இப்படி இருக்க ஒருவேளை நம்மில் யாராவது ரமதான்ல இறந்துருந்தா கூட இப்போ அந்த குடும்பம் இந்த ஈதில் புத்தாடை உடுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாற்றார்களுக்கு ஒப்பான செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின், இன்னொரு கூட்டத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்து நீங்கள் செயல்பட்டால் ஃபஹுவ மின்ஹும், நீங்களும் அவர்களை சார்ந்தவர்களாகி விடுவீர்கள். அப்புறம் நான் சொன்ன பிறகு அவர் இப்படி இருக்குதா, நான் தெரியாமல் இருந்தேனேன்னு சொல்லி, எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க, எல்லாரும் புத்தாடெல்லாம் அணியணும், இப்படிலாம் சோகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் நான் அதையும் பதிவு செஞ்சு போட்டேன். இப்போ மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் தெரியணுங்கிறது இதிலிருந்து தெரியுது. அதனால் 3 நாள் தான் யார் இறந்தாலும் ஈத் அன்னைக்கு நாம் சந்தோஷமாக இருக்கணும், அழகான ஆடைகள் எடுத்தணும், படோடாபம் வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம் இல்லையா. பிற மதத்தினர்கள் பண்டிகையை ஒட்டி என்ன செய்வது, பட்டாசுகள் வெடிப்பது, அது நமக்கு தேவையில்லை. நான் அதே நேரத்தில் மார்க்கம் சொல்லக்கூடிய அனுமதி அளிக்கப்பட்ட முறையில் புத்தாடைகள் அணிந்து தான் இந்த ஈதை நாம் கொண்டாடணும். அதான் மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்குது. உலமாக்கள் சொல்லுவாங்க, 5 வகையான பெருநாள் உண்மையான பெருநாள்னு சொன்னாங்க. 5 பெருநாள் அதான் உண்மையான பெருநாள். முதலாவது என்ன, ஒரு மனிதன் என்னைக்கு பாவமே செய்யலையோ அன்னைக்கு அவனுக்கு நிஜத்தில் பெருநாள். பாவம் செய்யாத ஒவ்வொரு நாளுமே பெருநாள் தான். 2வது என்ன, என்னைக்கு ஒரு முஸ்லிம் ஈமானோடு மரணிக்கிறானோ அது அவனுக்கு உண்மையான பெருநாள், ஈமானோடு மரணிக்கிற நாள். 3வது, எப்போது நீங்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை பாதுகாப்பாக கடப்பீர்களோ அன்னைக்கு உங்களுக்கு பெருநாள். 4வது, என்று நீங்கள் சொர்க்கம் நுழைவீர்களோ அது உங்களுக்கு பெருநாள். 5வது, அல்லாஹ்வை என்றைக்கு நாம் காண்போமோ அது நமக்கு பெருநாள். இந்த 5 தான் ஒரு முஸ்லிமுக்கு உண்மையான பெருநாள் என்று நல்லோர்கள் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இந்த ஈதுடைய நாளில் மகிழ்ச்சியாக இருக்கணும். நான் அதை பற்றியும் பேசியிருக்கிறேன். நம்முடைய மார்க்கத்தில் சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் சந்தோஷமாகவும் இருக்கணும். சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உங்களில் யாராவது அழகான கனவை கண்டார், நல்ல கனவை கண்டார், அந்த நல்ல கனவை கண்டவர் கடைபிடிக்க வேண்டிய முதல் ஒழுக்கம் என்ன, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு கனவை காட்டினானே என்று அவர் சந்தோஷப்படணும். நல்ல கனவு கண்டா சந்தோஷப்படணும். எவ்வளோ அழகான கனவு, அல்லாஹ் நான் புகழ்கிறேன், அல்லாஹ் இப்படி ஒரு கனவு எனக்கு நீ காட்டினாயே. என்ன அர்த்தம், வாழ்க்கையில் மகிழ்ச்சியான விஷயங்கள் வந்தால் அந்த மகிழ்ச்சியை காட்டணும், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் இல்லையா. மழையே இல்லாமல் இருக்குது, திடீர்னு மழை பெய்யுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மழை பொழிந்தால் சந்தோஷப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ் இந்த பூமியை பசுமையாக்க போகிறானே என்று மகிழ்ச்சி அடையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அடிப்படையில் 2 விஷயங்கள் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். முதலாவது தர்மம். இப்போ சதகத்துல் ஃபித்ரை பற்றி 2 நாளைக்கு முன்னால் நம்ம பயான்லேயே சொல்லிட்டோம். நம்முடைய மார்க்கம் தர்மத்தை ஊக்குவிக்குது, தர்மம் கொடுப்பதனுடைய எத்தனையோ சிறப்புகளை சொல்லுது. அதில் ஒரு அழகான ஒரு ஹதீஸை நான் சொல்ல விரும்புகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தம் தோழர்களிடத்தில் கேட்டாங்க, நான் உங்களுக்கு ஹதிர் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லட்டுமான்னு கேட்டான். ஹதிர் அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியாரோ அல்லது அல்லாஹ் அவரால் அனுப்பப்பட்ட ஒரு நபியோ, மொத்தத்தில் அவரை பற்றி என்னங்க இருக்குது, குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் சஹாபாக்கள் ஆர்வம் ஊட்டுவதற்கு அப்படி கேட்பாங்க, சொல்லட்டுமா உங்களுக்கு, சொல்லுங்கள் யார சொல்லலான்னு சொன்னாங்க. அவர் ஒரு தர்மம் செஞ்சார். வாழ்க்கையில் அந்த மாதிரி யாருமே தர்மமே செய்ய முடியாது, அப்படி ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் பனு இஸ்ராயல்களுடைய ஒரு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கிறார். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு அடிமை வர்றார். அந்த அடிமை யார் அப்படின்னு சொன்னால், எஜமானுக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டா விடுதலை ஆகலாம் அப்படின்னு விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை. அரபியில் அந்த மாதிரி அடிமைக்கு முக்காத்தபான அடிமைன்னு சொல்லுவாங்க. அவர் எஜமானுக்கு அந்த குறிப்பிட்ட தொகையை கடன் மாதிரி அதை கொடுத்துட்டா தன்னை போல விடுதலை ஆகிடுவார். அந்த மாதிரி ஒரு அடிமை ஹதிர்கிட்ட நான் அல்லாவுக்காக கேட்குறேன்,
எனக்கு ஏதாவது தர்மம் கொடுங்க, நான் எஜமானுடைய கடனை அடைக்கணும், அந்த கடனை கொடுத்துட்டா நான் விடுதலை ஆகிடுவேன், எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போது ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக உனக்கு கொடுக்கறதுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லையப்பா அப்படிங்கிறார். அவர் மறுபடியும் சொல்கிறாரு, உங்கள் முகத்தை பார்த்தா ஒரு பெருந்தன்மையான ஒரு முகமாக தெரியுது, உங்கள் முகத்தை பார்த்தாலே ஒரு கொடையாளியாக தெரியுது, நான் அல்லாவுக்காக கேட்குறேன், எனக்கு நீங்கள் எதையாவது கொடுங்கன்னு சொல்லி. இப்போ அவர் சொன்னார், எப்பா நீ அல்லாங்கிற மகத்துவம் நிறைந்த அந்த திருநாமத்தை சொல்லி நீ கேட்டுட்ட, இதுக்கு மேலே உனக்கு நான் எதுவும் கொடுக்காமல் இருக்க முடியாது, ஆனால் என்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, அதனால் நீ வேண்டுமானால் என்ன செய், இந்த கடைவீதியில் யார்கிட்டையாவது என்ன அடிமைன்னு சொல்லி வித்துரு, என்ன அடிமைன்னு சொல்லி வித்துரு, என்ன அடிமைன்னு விற்று என்ன காசு கிடைக்குதோ அந்த காசை கொண்டு போய் உன் எஜமானிடத்துல கொடுத்து நீ விடுதலை ஆகிக்கங்கிற. இப்போ அவர் கேட்குறாரு, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அப்படி செய்யலாமா? இல்லைப்பா நீ அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு அல்லவா கேட்டுட்ட, இப்போ தர்றதுக்கு என்ன தவிர யாருமே இல்லைப்பா, அதனால் என்ன விற்றுருப்பாங்கிறாரு அவர். யார்? ஹதர் அலைஹிஸ்ஸலாம். அவனை என்ன செய்கிறான், சரி அவரை வாங்கிட்டு போய் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 400 திரஹத்துக்கு அவன் விற்கிறான். யார்? அந்த அடிமை விற்கிறான். விற்று அவன் கடனை அடைச்சிட்டான், அது வேறு விஷயம்னு வைங்க. இப்போ ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அடிமையை நம்பி ஒரு ஆள் வாங்கினாரா இல்லையா? அவர் வாங்கி வீட்டுக்கு கூட்டு போயிட்டார். வீட்டுக்கு கூட்டு போனால் அடிமையிட்ட வேலை வாங்கணும், நாள் ஆகிட்டே இருக்குது. அந்த நபர் ஹதரை வாங்கிட்டு போனவர் எந்த வேலையும் வாங்காமே இருக்கிறார். ஒரு நாள் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்பா அவுசினி பி அமல், ஏதாவது ஒரு வேலையை சொல்லப்பா, நான் உனக்கு வேலை செய்யணுமா இல்லையா, நான் உன்னுடைய அடிமையாச்சுன்னு சொல்லி. அவர் சொன்னார், உங்களை பார்த்தா வயதானவராக இருக்கிறீங்க, மரியாதைக்குரியவராக இருக்கிறீங்க, பலவீனமாக இருக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட போய் வேலை வாங்கலாமா அப்படிங்கிறார். ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லைப்பா சொல்லி என்ன வேலையும் சொல்லி நான் பண்ணுறேன்னு சொல்லி. உடனே அவர் என்ன செய்கிறாரு, சரி இவ்வளோ வலியுறுத்துறாரு, இவரால் செய்ய முடியாது, இனிமேலாவது சும்மா இருப்பாருன்னு சொல்லி அவர் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பாறையை காட்டி இந்த பாறையை நகர்த்தி வச்சுருங்கன்ட்டு அவர் கடைக்கு போயிட்டார். அவர் என்ன அந்த பாறையை 6 பேர் சேர்ந்தா கூட ரொம்ப நேரம் ஆகும் தூக்கி முடிக்க. அவர் கடைக்கு போயிட்டு வந்து பார்க்குறாரு, ஒரு பாறையை நகர்த்தி வச்சுட்டார். இது என்னடா இது, இவ்வளோ வயசான ஆளாக இருக்கிறாரு, பலவீனமாக இருக்கிறாரு. சரி இது நடந்துருச்சு. அப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழித்து அந்த வீட்டுக்குரியவர், இவரை வாங்கின அந்த எஜமான் இருக்கிறார் இல்லையா, பயணத்துக்கு வெளியூர் போகிறார். வெளியூர் போகும்போது சொன்னார், என் குடும்பத்தாரை நல்லா கவனிச்சுக்குங்க, அவங்கள்ட்ட என்னங்க தேவையான வேலைகளை எல்லாம் பார்த்துக்குங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி. அப்பயும் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வேற ஏதாவது எனக்கு வேலை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி. விட மாட்டிருக்கிறாங்க. அப்போ சரி என் வீட்டை கொஞ்சம் செப்பனிடணும், வீட்டை கொஞ்சம் பராமரிக்கணும், இந்த வீட்டை கொஞ்சம் பராமரித்து வைங்க, கட்டடத்தை எல்லாம் கொஞ்சம் இடிபாடுகளை சரி பண்ணி வைங்க அப்படின்னு போயிட்டார். அதை சரி பண்ணி முடிக்க நாளாக அவன்கிட்ட அவர் போயிட்டார். வந்து பார்த்தா ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டை ரொம்ப அழகாக கட்டி வச்சுட்டாங்க. இப்போ அவருக்கு ஒரு சந்தேகம், இவர் யார், இவர் உண்மையிலுமே இவர் அடிமை தானா என்னன்னு சொல்லி, நான் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு கேட்குறேன், உங்களுடைய உண்மை நிலை என்ன, நீங்கள் யார் எனக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு கேட்டுட்டா சொல்லித்தான், யாருமே அல்லாஹ்வுக்காகன்னு கேட்டுட்டா நம்ம சொல்லித்தான் ஆகணும், அல்லாஹ்வுக்காண்டி தர்மம் கொடுங்கன்னா கேட்டுத்தான் ஆகணும். அப்போ அவர் சொன்னாங்க, எப்பா நான் என் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சா நீ அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு கேட்டுட்டியேன்னு சொல்லி, நான் ஹதீர், நான் இன்ன நபர் தான், நான் அடிமையெல்லாம் கிடையாது. ஒரு நாள் மார்க்கெட்டில் போயிட்டு இருந்தேன், ஒரு ஆள் என்கிட்ட அல்லாஹ்வுக்காண்டி தர்மம் கொடுன்னு கேட்டுட்டான், கொடுக்க எதுவுமே எனக்கு கிடையாது, என்ன விற்று வேணா காசை நீ எடுத்துக்கப்பான்னு சொன்னேன், அப்படி தான் நான் உன்கிட்ட வந்தேன்னு சொன்னார். ஐயோ நான் உங்கள்கிட்ட போய் நான் வேலை வாங்கிட்டேனே, உங்கள்கிட்ட போய் வேலை வாங்கிட்டேன். இல்லைப்பா ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு யாராவது உன்னிடம் யாசகம் கேட்டால் நீ கொடுத்துரு, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு கேட்டும் ஒருத்தன் தர்மம் கொடுக்க தவறினான், நாளை மறுமை நாளில் அவன் எப்படி வருவான்னு சொன்னால், அவனுடைய உடம்புல சதையும் இருக்காது, அவனுடைய உடம்புல எலும்பும் இருக்காது, எலும்பும் சதையும் இல்லாத பிண்டமாக வருவான். அதனால் உனக்கு நான் செய்கிற உபதேசம் அல்லாஹ்வுக்காண்டி கொடுங்க. எத்தனை யாசகங்கள் அப்படி கேட்பாங்க, எரிச்சு போட்டுறாதீங்க, எதையோ பாக்கெட்டில் இருக்கிறத தூக்கி கொடுத்துருங்க, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி அது உங்கள் காதில் விழுந்து நீங்கள் அந்த தர்மத்தை நிராகரிச்சிங்கன்னா மறுமையில் எலும்பில்லாத சதை இல்லாத பிண்டமாக வருவீங்கன்னு சொன்னான். இப்போ அந்த நபரும் அந்த அறிவுரையை கேட்டுட்டாரு, உங்களை நான் விடுதலை செய்கிறேன்னு சொன்னார். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு கேட்டால் தர்மம் கொடுங்க. எனவே அருமையானவர்களே, தர்மத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், ரொம்ப மதிக்கிறான். தர்மத்தை அளவு பார்க்கக்கூடாது. யார் எவ்வளவோ பேரிச்சம்பரத்தின் ஒரு துண்டை
தர்மம் செஞ்சாலும் அந்த தர்மத்துக்கும் அல்லாட்ட மதிப்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்காக எல்லாரும் உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பணக்காரங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஏழை சஹாபி, அவர் என்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லையே அப்படின்னு என்ன செய்கிறாரு, வேலை செஞ்சு ஒரு பேரிச்சம்பழங்க, ஒரே ஒரு பேரிச்சம்பழம், அதை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொடுக்குறாரு. சபையில் இருந்த முனாஃபிக்குகள் கேலி பண்ணுறான், பாரு இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய தேவை நிறைவேற போகுதா என்ன அப்படின்னு சொல்லி. உடனே அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கி வைக்கிறான் தௌபால, அல்லதீன யல்மிஸூன அல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத். மோமின்களில் என்னங்க, சாதாரண பொருளை யார் தர்மம் செய்கிறாங்களோ, அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு தர்மம் செய்கிறாங்களோ அந்த தர்மத்தை சிலர் கேலி செய்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான். இப்போ ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்தவருக்காண்டி யாருங்க, அல்லாஹ் வாதிடுறான், அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். தர்மங்கிறது எவ்வளவுன்னு பார்க்காதீங்க, எவ்வளவு தர்மம் செஞ்சாலும் அல்லாஹ் அதை மதிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கொடுக்குற தர்மத்தை அல்லாஹ் தன்னுடைய வலது கையில் வைத்து வளர்க்கிறான். நீங்கள் உங்களுடைய ஒட்டக குட்டியை வளர்க்கிறது போல, உங்களுடைய குதிரை குட்டியை வளர்ப்பது போல அதை பராமரித்து எப்படி நீங்கள் வளர்த்து அதை கொழுக்க செய்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய தர்மத்தை அல்லாஹ் வலதுகளை எடுக்கிறான். எவ்வளோ பெரிய உன்னதமான ஹதீஸ் பாருங்க. சொன்னாங்க, நீங்கள் செஞ்ச தர்மம் ஒரு பேரிச்சம்பழமாக இருக்கும், ஆனால் அல்லாஹ் அதை வளர்த்து நாளை மஹ்ஷர் மைதானத்தில் பார்ப்பாரு, அந்த ஒரு பேரிச்சம்பழத்தின் நன்மை ஒரு பெரிய உஹது மலை அளவுக்கு இருக்கும்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, எனவே இந்த நாள் ஈகை திருநாள் என்று தமிழில் சொல்கிறாங்க. அழகான பேர் தான் வச்சிருக்கிறாங்க. எனவே வாழ்நாள் முழுக்க ஈகை கொடுக்கிற மக்களாக இருங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல ஒரு ஆலிம் சொன்னாங்க, நாமெல்லாம் ஹஜ்ரத் உஸ்மானுடைய பேரோடு என்ன சொல்லி பழகிறோம், உஸ்மானே கனின்னு சொல்லி. உஸ்மான் கனின்னு சொல்லாதீங்க, உஸ்மான் சஹின்னு சொல்லுங்க. கொடைவல்லல் உஸ்மான், கனினா பணக்கார உஸ்மான்னு அர்த்தம். ஒரு சஹாபி பணக்காரன்னு சொல்றத எந்த சஹாபியும் பெருமைப்பட மாட்டாங்க, அவர் பணக்காரர் அல்ல, கொடைவல்லல் தான். எனவே உஸ்மான் சஹின்னு சொல்லுங்க, கொடைவல்லல் உஸ்மான் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அறிஞர் சொன்னாங்க. அருமையானவர்களே, எனவே இந்த நல்நாளில் சதகத்துல் ஃபித்ர் மட்டுமல்ல, உறவினர்களில் கஷ்டப்படுகிற உறவினர்களை போய் அவங்களே எதிர்பார்க்காத தர்மத்தை கொடுங்க. ஏன்னா அமல்களில் சிறந்தது எது, ஒரு முஸ்லீமை அவங்க கல்புல கூட வரல அப்படி ஒரு சந்தோஷத்தை அவனுக்கு நீங்கள் கொடுத்தரணும். எனவே இந்த நாளில் குடும்பத்தில் யாராவது நோயாளிகள் இருந்தால் போய் அவங்க கையில் 1000மோ 2000மோ 5000மோ அவர் நினச்சிருக்கவே மாட்டார் இன்னைக்கு இப்படி ஒரு தொகை வரும். அந்த சந்தோஷம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் செய்கிற அமல்களில் அதுதான் சிறந்த அமல். சரிங்களா? ஒன்றை சொன்னால் ஸ்வீட் கடைக்காரங்களாம் கோவிச்சிடக்கூடாது. எல்லாரும் ஒரே வீட்டுக்கு ஸ்வீட்டே கொண்டு போய் கொட்டுனா என்ன பிரயோஜனம் இருக்குது? யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய செயல்கள் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும். ஒரு ஆள் ஸ்வீட் என்னங்க பை கொடுத்தாருன்னா இன்னொருத்தர் பணமாக கொடுங்க. 10 பை வந்து இருந்தால் 50 சாப்பிட முடியும் அவங்களால. அர்த்தமுள்ளதாக இருக்குன்னு நம்முடைய செயல்பாடுகள். அதை ஒரு 1000 பணமாக கொடுங்க, ஒரு 2000 ரூபா பணமாக கொடுங்க. இதெல்லாம் ஃபித்ராவுக்கு மேலாக சதகத்துல் ஃபித்ருடைய சட்டங்களை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன். அதனால் ஃபித்ருக்கு மேலாக நீங்கள் கொடுங்க. ஹதீஸில் சிறந்தது என்ன, ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்துவது தான். யாராவது கடனாளின்னு உங்களுக்கு தெரியுதா, அவர் உங்கள்கிட்ட கேட்கல, என்ன செய்யுங்க, இன்னைக்கு அவருக்கு போய் ஒரு 10,000 ரூபா கொடுங்க. இப்போ அவர் சந்தோஷம் பூரிப்படைஞ்சிருவார். இந்த ஒரு காரியம் செஞ்சாலே ரமதானில் செஞ்ச எல்லா அமல்களையும் எல்லாம் ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். அதனால் இந்த நாளில் நிறைய தர்மம் செய்யுங்க. இதுதான் நான் சொல்ல நினைத்த முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன, மார்க்கத்தில் பாருங்கள், எல்லா வணக்கத்திலையும் தர்மமும் சேர்ந்துருது. தொழுகையும் ஜக்காத்தும் இல்லையா, நோன்பு பெருநாள் தர்மம். ஹஜ்ஜிலையும் பாருங்கள், ஒரு ஹாஜி வந்து தமத்து ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னா அந்த ஹஜ்ஜுக்காக ஒரு பிராணி அறுத்து அவர் சதக்கா செய்யணும். இப்போ அங்கேயும் என்ன இருக்குது, சதக்கா இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த வகையில் அருமையானவர்களே, நோன்பு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வணக்கம். அது ஹஜ்ரத் அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை ஏதாவது ஒரு படைப்பிரிவில் அனுப்புங்க, ஏதாவது ஒரு படைப்பிரிவில் அனுப்புங்க, நான் போய் வீர மரணம் அடையணும், ஷஹீதாகணும் அப்படிங்கிறாரு அபூ உமாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை தூக்கி அல்லாஹும்ம ஸல்லிமுஹும் வ கன்னிமுஹும், யா அல்லாஹ், அபூ உமாமா எந்த படையில் போகிறாரோ அவர் வெற்றியோடு திரும்பி வர செய்,
நிறைய போர் செல்வங்களோடு திரும்பி வர செய் அப்படின்னு துவா செய்கிறாங்க. என்னடா நம்ம வீரமரம் அரணுன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு பாதுகாப்பாக வரணும், நிறைய போர் செல்வத்தோடு வரணும்னு துவா செய்கிறாங்க. சரி நபிக்கே வெளிச்சா என்ன ரகசியமோ தெரியல, அந்த போருக்கு போய் வெற்றியோட வந்துடுறாரு. அடுத்து ஒரு போருக்கு போக போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாரு, யார சொல்லலாம் நான் இந்த போர்லையாவது வீர மரணம் அடையணும் துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்குறாங்க, அல்லாஹும்ம சல்லிம்ஹும் வகன்னிம்ஹும், யாரெல்லாம் இவரை பாதுகாப்பாக கொண்டு வா, போர் செல்வத்தோடு கொண்டு வான்னு சொல்லி இப்போ 2வது முறையும் போராடி வெற்றியோட திரும்புகிறார். 3வது ஒரு போர் வருது, அதுலேயும் வந்து சொல்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் துவா செய்கிறாங்க, போருக்கு போயிட்டு வந்துடுறாரு. சரி என்ன ரகசியமோ தெரியல, பெருமானாரிடம் வந்து யார சொல்லலாம், உங்கள்கிட்ட நான் ஒவ்வொரு போருக்கு செல்லும் போது ஷஹாதத்துக்காண்டி துவா செய்ய சொன்னால் நீங்கள் ஆரோக்கியமாக வந்து சேருன்னு துவா செய்கிறீங்க. சரி அப்படி ஆனால் எனக்கு ஒரு அமலை தான் சொல்லித்தாங்க, வாழ்க்கை பூரா நான் கடைபிடிக்கணும்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க, அலைக பிஸ்ஸௌம், நோன்பை கடைபிடித்து வருவீர், ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹ், நோன்புக்கு இணையான வணக்கமே இல்லை. அவ்வளோதான். இந்த வார்த்தை என்னைக்கு கேட்டாரோ அபூ உமாமா அவருடைய குடும்பத்தார் தொடர்ந்து நஃபில் நோன்பு வைப்பாங்க. அவங்க வீட்டில் புகையே வராது. என்னைக்காவது அடுப்பெரிச்சு புகை வருதுன்னா மக்கள் பேசிக்குவாங்க, இன்னைக்கு அபூ உமாமா வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வந்திருக்கிறாங்க. விருந்தாளி வந்தால் தான் அங்கே அடுப்பெரியும், இல்லைன்னா எல்லாரும் பகல் பொழுவதும் முழுக்க நோன்பு தான். நோன்பு இருக்கிறதே ஒரு ஒப்பற்ற ஒரு வணக்கம். ரமதானுடைய கடமையான நோன்போடு நிறுத்தாமல் சுன்னத்தான எல்லா நோன்புகளையும் கடைபிடிக்கணும். அந்த சுன்னத்தான நோன்புகளில் சிறந்த நோன்புகளில் ஒன்று தான் ரமதான் முடிந்து ஷவ்வாலில் ஆரம்பிக்கிற இன்னைக்கு ஷவ்வால் 1, நீங்கள் நோன்பு வைக்கிறது ஹராம். நாளை தினத்திலிருந்து 6 நாள் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே வைக்கலாம். இந்த 6 நோன்பு வைப்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரமதான் நோன்பை நிறைவு செய்து தொடர்ந்து 6 நோன்பு வைக்கிறாரோ அந்த 6 நோன்பு வைத்தால் வருஷம் முழுக்க நோன்பு வச்ச மாதிரி. ஏன்னா ரமதான் 1 மாதம் வச்சிங்க இல்லையா, அது 10 மாதத்துக்கு நிகராயிடும். ரமதான் 1 மாதம், 10 மாதம், 1க்கு 10. இந்த 6 நோன்பு வச்சா 2 மாதமாகிடுச்சு, 12 மாதம் நீங்கள் காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையை அடைவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த 6 நோன்பை நாளையிலிருந்து தொடர்ச்சியாக வச்சா ரொம்ப நல்லது. சரி இடையில விசேஷங்கள் இருக்குது, குடும்பத்தில் காரியங்கள் இருக்குதா, ஷவ்வால் மாதம் முடிகிறதுக்குள்ளே இந்த 6 நோன்பை பிரித்து பிரித்து வைத்தாலும் சுன்னத்துடைய நன்மை கண்டிப்பாக கிடைச்சிரும். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சவாபு உங்களுக்கு கிடைச்சிரும். இன்னும் சொல்ல போனால் ஷவ்வாலில் 13, 14, 15 வரும் ஐயாமுல் பீத், அதில் வச்சிங்கன்னா இந்த 6 நோன்பு வச்ச நன்மையும் கிடச்சிரும், ஐயாமுல் பீதுடைய நன்மையும் கிடச்சிரும். எனவே அருமையானவர்களே, இந்த என்னங்க ரமதானுக்கு பிறகு ஷவ்வால் 6 நோன்புங்கிற இந்த அமல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக ஊக்குவித்தாங்க. நாம் இந்த நோன்பை கடைபிடிக்கணும். யாருக்கெல்லாம் சாத்தியம் இருக்குதோ எல்லாரும் 6 நோன்பு வைக்கணும். பெண்கள்கிட்டையும் ஆர்வம் ஓட்டுங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு நன்மைகளோடு சொல்லப்பட்டால் பெண்கள் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. எனவே வாழ்க்கையில் தர்மம் அதிகமாக செய்யணும், நஃபிலான நோன்பு அதிகமாக வைக்கணும். இந்த 2 அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிடித்தமானவை. அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்வான், சௌமுலி, நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன். இப்போ பாருங்கள், அமல் செஞ்ச எல்லாருக்குமே மறுமையில் அவர் கூலியை கண்ணால் பார்க்கும்போது சந்தோஷப்பட தான் போகிறார். ஒரு தொழுகையாளி தொழுகைக்கான நன்மையை பார்த்தா சந்தோஷப்படுவார். ஹஜ்ஜு செய்தவர் ஹஜ்ஜுக்கான நன்மையை பார்த்தா சந்தோஷப்படுவார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரத்யேகமாக என்ன சொன்னாங்க, லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி. நோன்பை முடிக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி, நேற்று நம்ம முடிச்சிட்டோம், இன்னைக்கு எய்தா இந்த மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி அவர் அல்லாஹ்வை சந்திக்கிற போது கிடைக்கிற மகிழ்ச்சி. அது என்ன, அது அல்லாஹ்வை சந்திக்கிற போது நோன்புக்கு மட்டும்தான் அதனுடைய நன்மையை அல்லாஹ் யாருக்கும் அறிவிக்கலை, மலக்குக்கும் அறிவிக்கலை, எந்த நபிக்கும் அறிவிக்கலை. அதை நோன்பாலே அல்லாஹ்ட்ட நேரடியாக தான்